வரைக்குமே ஜீரோ ஃபிளாப் மூவிஸ். லோகேஷ் கனகராஜ் திரைப்படங்கள்னாலே தரமாக தான் இருக்கும் அப்படிங்கிற சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவர் பெரிய பெரிய ஆட்களையெல்லாம் வச்சு குறைஞ்ச நாட்கள்லேயே படத்தையெல்லாம் எடுத்து முடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? லோகேஷ் படங்களோட பட்ஜெட், கலெக்ஷன் ரிப்போர்ட் மற்றும் அந்த படங்களை முடிக்க எடுத்துக்கிட்ட நாட்கள் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் திரைப்படமான மாநகரம் 4 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க வெறும் 42 நாள் எடுத்து முடிச்சாரு. 50 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்டும் பண்ணிருந்துச்சு. அடுத்தது கைதி. இது லோகேஷ் கனகராஜோட தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லாங்க. 25 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இது கிட்டத்தட்ட 107 கோடி கலெக்ட் ஆச்சு. இந்த திரைப்படத்தை 62 நாள்ல எடுத்து முடிச்சிட்டாரு. மாஸ்டர் திரைப்படம் 135 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க. வேர்ல்டு விட இந்த திரைப்படம் 250 கோடிக்கு மேல கலெக்ட் ஆச்சு. மாஸ்டர் திரைப்படத்தை இவரு 129 நாள்ல எடுத்து முடிச்சிட்டாருங்க. 120 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட விக்ரம் திரைப்படம் வேர்ல்டு விட 450 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இந்த படத்தை 110 நாள்ல எடுத்து முடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி 300 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட லியோ திரைப்படம் வேர்ல்டு விட 620 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எடுக்க 125 நாள் தேவைப்பட்டிருக்கு. கடைசியா கூலி திரைப்படத்தை 160 நாள்ல எடுத்து முடிச்சிட்டாருங்க.